வணக்கம். ஜேஎம் என்ட்ரன்ஸுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். ஆவணி மாதம் வரக்கூடிய சிறப்பான நாட்கள்ல கோகுலாஷ்டமியும் ஒண்ணு. இத கிருஷ்ண ஜெயந்தி விழான்னு சொல்லுவோம். கிருஷ்ணர் பிறந்த நாளைத்தான் நம்ம கோகுலாஷ்டமி அல்லது கிருஷ்ண ஜெயந்தியா கொண்டாடுறோம்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவை உலகம் முழுக்க எல்லாருமே வெகு விமரிசையா கொண்டாடுவோம். கிருஷ்ண பரமாத்மா அதர்மம் எப்பொழுதெல்லாம் தலையெடுக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்ட அவதரிப்பேன்னு கீதாச்சாரத்துல சொன்னது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி கிருஷ்ணரை பத்தி சொல்லிக்கிட்டே போகணும்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, ஏகப்பட்ட பெருமைகள் இருக்கு. ஆவணி மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியும் ரோஹிணி நட்சத்திரமும் ரிஷப லக்னமும் ஒரு சேர வரதான் நம்ம கோகுலாஷ்டமியா கொண்டாடுறோம். இந்த கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகைய பிருந்தாவனம், கோகுலம், மதுரா, உடுப்பி, துவாரகை, குருவாயூர், பூரி ஜெகநாத், பண்டரிபுரம் இப்படி எல்லா ஊர்லயும் உள்ள பெருமாள் கோயிலையும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா வெகு விமரிசையா பூஜைகள்லாம் செஞ்சு கொண்டாடுவாங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு தான் வழுக்கு மரம் ஏறுறது, உரியடிக்கிறது, இப்படி கிருஷ்ணரோட விளையாட்டுகள் விளையாடி மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த கோகுலாஷ்டமி அன்னைக்கு நம்ம வீட்லயே எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம், என்னென்ன முறைகள்லாம் கடைபிடிச்சு நம்ம கிருஷ்ணரை வழிபடணும், கிருஷ்ணரை வழிபடும் போது என்னென்ன நிவேதனங்கள்லாம் செஞ்சு படைக்கணும், யார் யாரெல்லாம் இந்த விரதத்தை இருக்கலாம், இந்த விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்ன பயன்னு இந்த பதிவுல பார்க்கலாம். அதனால கடைசி வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வருடம் கிருஷ்ண ஜெயந்தி 26/8/2024 தமிழ் தேதிக்கு ஆவணி 10 திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. தேய்பிரையில அஷ்டமி திதி வரக்கூடிய நாளை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியா கொண்டாடுறோம். அஷ்டமி திதி 26/8/2024 காலை 9:13 மணி முதல் 27/8/2024 காலை 7:30 மணி வரை இருக்கு. 2 நாட்கள் அஷ்டமி திதி வர்றதுனால கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் 26ஆம் தேதியா அல்லது 27ஆம் தேதியான்னு சந்தேகங்கள் இருக்கும். நாம எப்பவுமே எந்த திதியா இருந்தாலும் முழுசா வரக்கூடிய நாளை தான் கணக்குல எடுத்துக்கணும். ஆகஸ்ட் 26ஆம் தேதி தான் அஷ்டமி திதி முழுசா வருது. அதனால ஆகஸ்ட் 26ஆம் தேதி தான் கிருஷ்ண ஜெயந்தி. இப்ப யார் யாரெல்லாம் கோகுலாஷ்டமி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபடலான்றத பார்க்கலாம். குழந்தை இல்லாத தம்பதியர் கட்டாயம் இந்த கோகுலாஷ்டமிக்கு விரதம் இருந்து கிருஷ்ண பரமாத்மாவை வழிபட்டோம்னா அடுத்து வரக்கூடிய கோகுலாஷ்டமிக்குள்ள உங்க கையில கிருஷ்ணரை மாதிரி ஒரு அழகான குழந்தை உங்களுக்கு வரமா கிடைக்கும். நாங்க அனுபவத்தால நேரடியாக பார்த்த உண்மை. அதனாலதான் உங்களை கோகுலாஷ்டமி அன்னைக்கு குழந்தை இல்லாத தம்பதிகள் விரதம் இருந்து வழிபடுங்கன்னு நான் சொல்றேன். குழந்தை பேருங்கிறது நிறைய பேருக்கு எட்டா கனியாதான் இருந்துட்டு இருக்கு. கடவுள் மனசு வச்சா மட்டும்தான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எங்களுக்குன்னு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு காத்துட்டு இருக்க கணவன் மனைவிக்கு கோகுலாஷ்டமி ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். கோகுலாஷ்டமி அன்னைக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிற கணவன் மனைவி 2 பேருமே விரதம் இருந்து வழிபட்டா அதுக்கு அடுத்த வருஷமே கட்டாயம் உங்க கையில கிருஷ்ணர் மாதிரி ஒரு அழகான குழந்தை தவழும். இல்லங்க நாங்க விரதம் இருந்தெல்லாம் வழிபடல, நாங்க சாதாரணமா எங்க வீட்லயே பூஜை செய்ய போறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா நீங்க பூஜை மட்டும் செஞ்சுக்கலாம். கோகுலாஷ்டமி அன்னைக்கு எப்படி விரதம் இருந்து வழிபடலான்றத பார்க்கலாம். எந்த ஒரு விசேஷ நாளா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பூஜை நம்ம வீட்டுல செய்ய போறதா இருந்தாலும் சரி, அந்த விசேஷ நாளுக்கு முதல் நாளே நம்ம வீட்டை எல்லாமே அலசி பூஜை பொருட்கள்லாம் சுத்தம் பண்ணி ரெடியா வைக்கணும். அந்த விசேஷ நாள் அன்னைக்கு போய்கிட்டு நம்ம வீடை அலசிக்கிட்டோ பூஜை பொருட்களை சுத்தம் பண்ணிக்கிட்டோ இருக்க கூடாது. குழந்தை பாக்கியம் வேண்டி விரதம் இருக்க போற கணவன் மனைவி கோகுலாஷ்டமி அன்னைக்கு காலையிலேயே எந்திரிச்சு குளிச்சிருங்க. குளிச்சுட்டு பூஜை அறையில விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு விரதத்தை ஆரம்பிங்க. ஃபுல்லா சாப்பிடாம விரதம் இருந்து நீங்க வழிபடலாம். இல்லங்க நாங்க மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கோம், எங்களால சாப்பிடாமலாம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பாலும் பழமும் சாப்பிட்டுட்டே நீங்க விரதம் இருக்கலாம். இல்லங்க எங்க வீட்டுல கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல கணவன் அல்லது மனைவி யாருக்கு விருப்பம் இருக்கோ நீங்க விரதம் இருந்து வழிபட்டுக்கலாம். இப்படி காலையில விரதம் இருக்க ஆரம்பிச்சு மாலை நேரத்துல நம்ம கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பூஜைகள்லாம் செஞ்சு பெருமாள் கோயிலுக்கு போக முடிஞ்சா அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு விரதத்தை முடிக்கலாம். கோயிலுக்குலாம் போக முடியல அப்படின்னா நம்ம வீட்டுல பூஜைகள் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் விரதத்தை முடிச்சுக்கலாம்.
இப்போ கோகுலாஷ்டமி அன்னைக்கு எந்த நேரத்துல கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பூஜைகள் செய்யணும்ன்றத பார்க்கலாம். ஆகஸ்ட் 26ஆம் தேதி காலையில 9:13 மணிக்கு மேலதான் அஷ்டமி திதி ஆரம்பிக்குது. அதனால பிரம்ம முகூர்த்த வேலையில நம்ம பூஜைகள் செய்ய முடியாது. காலையில பூஜைகள் செய்யணும்னு நினைக்கிறவங்க காலை 9:13 மணி முதல் 10 மணி வரை நீங்க பூஜைகள் செஞ்சுக்கலாம். மாலை நேரத்துல பூஜைகள் செய்யணும்னு நினைக்கிறவங்க மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை நீங்க பூஜைகள் செஞ்சுக்கலாம். நம்ம பூஜை செய்யறதுக்குரிய முறைகளை இப்ப பார்க்கலாம். பூஜை செய்ய போறதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஒரு பூஜை செஞ்சாலும் சரி, எந்த ஒரு விரதம் இருக்கிறதா இருந்தாலும் சரி, முதல்ல ஒரு வெற்றிலைய நல்லா கழுவிட்டு மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு வச்சுக்கோங்க. விநாயகருக்கு மஞ்சள், குங்குமம், அருகம்புல், உதிரிப்பூ இதெல்லாம் வச்சு முழு முதற் கடவுளான விநாயக பெருமான நாங்க இந்த பூஜை செய்ய போறோம், எந்த வித தடங்களும் இல்லாம இந்த பூஜை எங்களுக்கு நல்லபடியா முடியணும் அப்படின்னு விநாயகரை வேண்டிக்கணும். அடுத்த ஸ்டெப்பா பித்தளை செம்பு அல்லது தாமிர செம்பு, எவர் சில்வர் செம்பு தவிர உங்க வீட்டுல என்ன செம்பு இருக்கோ நீங்க அந்த பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். செம்பை நல்லா கழுவிட்டு செம்பு நிறைய தண்ணி நிரப்பணும். நிரப்பி செம்புக்கு மஞ்சள், குங்குமம் வைக்கணும். வச்சுட்டு அந்த நிறசம்பு தண்ணிக்குள்ள கொஞ்சம் உதிரி பூக்கள் போடணும். இததான் நம்ம குலதெய்வமா நினைச்சுக்கணும். குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம மனசார வேண்டிக்கணும். என்ன வேண்டிக்கணும்னா, நாங்க இந்த பூஜை செய்ய போறோம், எங்களுக்கு எந்த வித இடையூறும் இல்லாம நல்லபடியா இந்த பூஜை நடந்து முடியணும்னு வேண்டிக்கணும். ஒரு சுத்தமான பலகைய விரிச்சு அதுக்கு மேல கோலம் போடுங்க. பலகையோட 2 பக்கமும் 2 குத்து விளக்கு வைங்க. 2 குத்து விளக்குக்கு நடுவுலையுமே உங்ககிட்ட கிருஷ்ணரோட திருவுருவ படம் இருந்ததுன்னா அதை வச்சு மலர்களால அலங்கரிச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பா அரிசி மாவுல கொஞ்சமா தண்ணி கலந்து வீட்டு வாசல்ல இருந்து பூஜை அறை வர நம்ம கிருஷ்ணரோட பாதம் வரையணும். வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்காங்கங்க, அவங்க பாதத்தை நாங்க வைக்கணும்னு விரும்புறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டு வாசல்ல இருந்து பூஜை அறை வர அவங்க பாத சுவடுகளை நம்ம வச்சு கிருஷ்ணர் பாதமா நினைச்சுக்கலாம். குழந்தை பாக்கியம் வேணும் நினைக்கிறவங்க வீட்டு வாசல்ல இருந்து பூஜை அறை வர ஒவ்வொன்னா வரையும் போது நம்ம மனசார கண்ணீர் மல்க நம்ம வேண்டணும். கிருஷ்ண பரமாத்மா, இத்தனை வருஷமா குழந்தை பேரு இல்லாம ரொம்ப மன வேதனையில இருக்கோம், மன அழுத்தத்துல இருக்கோம், எங்களுக்கு எப்படியாவது அடுத்து வரக்கூடிய கோகுலாஷ்டமிக்குள்ள உங்களை மாதிரி அழகான ஒரு குழந்தை எங்க கையில தவழணும் அப்படின்னு கண்ணீர் மல்க வேண்டிக்கிட்டேதான் நம்ம வரையணும். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம், கிருஷ்ணன் அஷ்டோத்திரம் இதெல்லாம் சொல்லி வழிபட்டோம்னா இன்னும் சிறப்பா அமையும். போன கோகுலாஷ்டமி அன்னைக்கு நாங்க விரதம் இருந்து வேண்டிக்கிட்டோங்க, இப்ப எங்களுக்கு நல்லபடியா கிருஷ்ணர் மாதிரி ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த கிருஷ்ண ஜெயந்தி நாள் அன்னைக்கு பெண் குழந்தையா இருந்தா ராதை வேடமும், ஆண் குழந்தையா இருந்தா கிருஷ்ணன் பலராமன் வேடமும் போட்டு நம்ம சந்தோஷப்படலாம். கோகுலாஷ்டமி அன்னைக்கு என்னென்ன நிவேதனங்கள்லாம் செஞ்சு கிருஷ்ணரை வழிபடலாங்கிறத பார்க்கலாம். கிருஷ்ணனுக்கு பிடிச்சது வெண்ணெய், பால் சம்பந்தப்பட்ட பால்ல இருந்து வரக்கூடிய பால், தயிர், வெண்ணெய், நெய், இது உங்களுக்கு என்ன வச்சு வழிபட முடியுமோ அதை வச்சு நீங்க வழிபட்டுக்கலாம். மத்தபடி வாழை இலை, நுனி வாழை இலைய விரிச்சு தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை, பாக்கு இதெல்லாம் வைக்கணும். சீடை, முறுக்கு, அப்பம், பலகாரங்கள், அவல், பொரி, கடலை இதெல்லாம் நீங்க வச்சு வழிபடலாம். எங்களுக்கு இதெல்லாம் செய்ய முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கண்ணனுக்கு பிடிச்ச அவலை கொஞ்சம் வாங்கி அதுல கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கலந்து நீங்க வச்சு வழிபடலாம். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எளிமையான முறையில செய்யக்கூடிய அவல் பாயாசம் எங்களோட சேனல்ல ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ கோகுலாஷ்டமி அன்னைக்கு நம்ம பூஜை செய்யறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத பார்க்கலாம். லட்சுமி கடாட்சங்கிறது நம்ம வீட்டுக்கு அதிகமாவே கிடைக்கும். கோகுலாஷ்டமி அன்னைக்கு உபவாசம் இருந்து நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அஸ்வமேத யாகம் செஞ்ச பலன் நமக்கு அப்படியே கிடைக்குமா. அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல நம்ம தர்ப்பணம் கொடுக்காமலே தர்ப்பணம் கொடுத்த பலன்களை நம்ம பெறலான்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கோகுலாஷ்டமி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டாங்கன்னா அந்த கிருஷ்ணரே நமக்கு குழந்தையாக பிறப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்துட்டு இருக்கு. நம்ம பூஜையில கிருஷ்ணருக்கு வச்ச நெய்வேத்தியங்களை நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுத்து சாப்பிட சொல்லி சந்தோஷப்படணும்.
குழந்தை பாக்கியம் வேணும் நினைக்கிறவங்க சந்தான கோபால ஹோமத்தை நம்ம செஞ்சோம்னா குழந்தை பேரு கட்டாயம் கிடைக்கும்னு புராணங்கள்ல இருந்துட்டு இருக்கு. கோகுலாஷ்டமி பூஜைக்கு முக்கியமா நந்தியாவட்டை, தாமரை மலர், பாரிஜாதம், துளசி இலைகளால நம்ம அர்ச்சனை செஞ்சு வழிபட்டோம்னா நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சொந்த பந்தங்கள் குழந்தை பாக்கியம் வேணும்னு தவ இருந்துட்டு இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் நீங்க பகிர்ந்துக்கோங்க. எல்லாருக்குமே என்னோட கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். குழந்தை பாக்கியம் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு எங்க வீட்ல கூட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம JM Extents சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.